மக்களவைத் தேர்தலில் திமுக களம் காணவிருக்கும் தொகுதிகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் திமுக அதிமுக இடையிலான நேரடி போட்டி பெரும்பாலான தொகுதிகளில் தவிர்க்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. திமுக போட்டியிடும் 20 தொகுதிகளில் அதிகபட்சமாக 9 தொகுதிகள் மட்டுமே நேரடியாக அதிமுகவை எதிர்த்து களமிறங்குவதாக இருக்கக்கூடும். மீதமுள்ள 11 தொகுதிகளிலும் திமுக அதிமுகவின் கூட்டணி கட்சிகளுடன் போட்டியிட வாய்ப்புகள் உள்ளன. கடந்த 2016ஆம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தல் முடிவுகளை கருத்தில் கொண்டு திமுகவின் தொகுதி தேர்வு இருப்பதாக அரசியல் நோக்கர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இந்த முறை அவங்க போட்டியிடுற 20 தொகுதிகளில் கிட்டத்தட்ட 8 தொகுதி வட தமிழ்நாட்டிலேயே அவங்க தேர்வு செஞ்சிருக்காங்க. 3 தொகுதி சென்னையில் எடுத்திருக்கிறாங்க. ஸோ இது எதிர்பார்த்தது தான். 2 காரணம். ஒன்று கொங்கு மண்டலத்தில் அதிமுக வலுவான ஒரு கட்சியாக இருக்கிறது. அதன் காரணமாக அங்கே கொங்கு மண்டலத்தில் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு அலைஸுக்கு கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துருக்காங்க சீட்டு. தென் தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு ஓரளவுக்கு பேஸ் இருக்குது. அதன் காரணமாக கன்னியாகுமரி போன்ற சீட்ஸ் எல்லாம் காங்கிரஸுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பரவலாக இது எதிர்பார்த்த ஒன்று தான். பெரும் ஓரிரு சீட்டு அவங்க போட்டியிடுவாங்கன்னு எதிர்பார்ப்பு இருந்திருக்கலாமே தவிர பெரும்பாலானவை இது எதிர்பார்த்த ரீதியாக தான் வந்திருக்கு. கொங்கு மண்டலத்தில் திமுக நேரடியாக களமிறங்கும் 3 தொகுதிகள் அக்கட்சிக்கு சவாலானவையாக பார்க்கப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரான பிறகு அதிமுகவின் செல்வாக்கு சேலம் தொகுதியில் கணிசமாக அதிகரித்திருக்க வாய்ப்புள்ளது. இது மட்டுமன்றி அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாமகவும் சேலம் தொகுதியில் கணிசமான வாக்கு வங்கியை பெற்றுள்ளது. முதலமைச்சர் மற்றும் ராமதாசின் செல்வாக்குடன் நேரடியாக மோதி பார்க்கும் சேலம் தொகுதியில் பலம் வாய்ந்த நட்சத்திர வேட்பாளரை திமுக களமிறக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேபோல் தருமபுரி, பொள்ளாச்சி தொகுதியிலும் எதிரணியின் செல்வாக்கை திமுக சோதித்து பார்க்க உள்ளது. இவை தவிர்த்த மற்ற இடங்களில் திமுகவின் கூட்டணி கட்சிகளே களமிறங்க உள்ளன. அதிமுகவும் பார்த்தீங்கன்னா இந்த கொங்கு மண்டலத்தில் அதிமுக நிறைய சீட் எடுக்கிறாங்க. அங்கே திமுக இருக்காது. ஸோ அதனால ஒரு 3 சீட்டு தான் கொங்கு மண்டலத்தில் திமுக போட்டிடுறாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அதிமுகவும் திமுகவோட கூட்டணி கட்சிகளுடைய மோதிர ஒரு நிலைமை தான் ஏற்படும். ஸோ நிச்சயமாக உங்களுக்கு ஈரோடா எடுத்துக்கொண்டாலும், உங்களுக்கு திருப்பூரா எடுத்துக்கொண்டாலும், நம்ம நாமக்கல் எடுத்துக்கிட்டாலும் எல்லாம் அந்த மாதிரி கூட்டணி கட்சிகள். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஃபைட் அவாய்ட் ஆகுது. மேக்சிமம் ஒரு 7-8 சீட்டு தவிர. தொகுதி தேர்வில் திமுக கூடுதல் கவனம் செலுத்தியதாலேயே மதுரை தொகுதியை விட்டுக் கொடுத்திருப்பதாக சுட்டிக்காட்டுகிறார் பத்திரிகையாளர் ராதாகிருஷ்ணன். 2 பிரச்சனைகள் அங்கே அழகிரி இதுவரையான காலகட்டத்தில் ஒரு பெரிய ஒரு சலசலப்போ பிரச்சனையோ உண்டாக்கலாம் கூட அவர் ஏதோ ஒரு இன்சைடில் வேலை செய்து திமுகவை கவுத்துட்டாருன்னா அது ஒரு பெரும் ஒரு லாஸ் ஆஃப் ஃபேஸாக ஸ்டாலினுக்கு விளங்கக்கூடும். அதனால் தான் ஒரு வேளை திமுக மதுரையை தவிர்த்திருக்கிறது. இன்னும் ஒரு சொல்லுகிறார்கள், அதாவது கமல் மதுரையில் போட்டியிட வாய்ப்பு இருக்கிறதாக கூறுகிறார்கள். அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரை பொறுத்தவரை அது நிச்சயமாக சிபிஎம் கேட்டிருக்கக்கூடிய துறை. திருப்பூர் கூட கேட்டிருக்கலாம் சிபிஎம் என்று நான் கருதுகிறேன். இந்த விஷ்லிஸ்டிலிருந்து பார்க்கும்போது ட்ரெடிஷ்னலாக நின்று கொண்டு இருந்த இடம். ஆனால் இந்த முறை திமுகவினுடைய கரம் அங்கு ஓங்கி இருக்கிறதாக பல ரிப்போர்ட்டுகள் வருகிறது. மத்திய சென்னை, அரக்கோணம், தருமபுரி, ஸ்ரீபெரும்புதூர், கடலூர் ஆகிய 5 தொகுதிகளில் பாமக களமிறங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது உறுதியாகும் நிலையில் திமுக 5 தொகுதிகளில் பாமகவோடு மோதும் நிலை உருவாகும். அதேபோல் அதிமுக கூட்டணியில் வடசென்னை, கள்ளக்குறிச்சி ஆகிய தொகுதிகளில் தேமுதிக போட்டியிட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. கள்ளக்குறிச்சியில் தேமுதிகவின் சார்பில் சுதீஷ் போட்டியிடக்கூடும். இவை உறுதியாகும் நிலையில் திமுக 2 தொகுதிகளில் தேமுதிகவை எதிர்த்து களம் காணும். இதை தாண்டி தென்காசி தொகுதியில் அதிமுக அணியில் புதிய தமிழகம் சார்பில் டாக்டர் கிருஷ்ணசாமி போட்டியிடும் வாய்ப்புகளே மிக அதிகம். அங்கேயும் திமுக களமிறங்குகிறது. கிருஷ்ணசாமிக்கு எதிராக நட்சத்திர வேட்பாளர் ஒருவரை திமுக நிறுத்தக்கூடும். இவை நீங்களாக தூத்துக்குடியில் அதிமுக அணியில் பாஜகவின் சார்பில் டாக்டர் தமிழிசை களமிறங்கியிருப்பதாக வரும் செய்திகள் உறுதி செய்யப்படும் நிலையில் அங்கே திமுக சார்பில் விருப்பமனு தாக்கல் செய்துள்ள கனிமொழி போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. ராமநாதபுரம் தொகுதியில் வழக்கமாக திமுக நேரடியாக களமிறங்கும் நிலையில் தற்போது வேலூருக்கு பதிலாக முஸ்லீம் லீக் கட்சிக்கு ராமநாதபுரம் வழங்கப்பட்டுள்ளது. வேலூர் தொகுதியில் திமுக பொருளாளர் துரைமுருகனின் மகன் கதிரானந்த் போட்டியிடுகிறார். இவை தவிர தென்சென்னை, காஞ்சிபுரம் தனித்தொகுதி, திருவண்ணாமலை, சேலம், நீலகிரி, பொள்ளாச்சி, திண்டுக்கல், மயிலாடுதுறை, நெல்லை ஆகிய தொகுதிகள் திமுக அதிமுக நேரடி போட்டிக்கு வாய்ப்புள்ளவையாக கருதப்படுகின்றன. அதிமுக தொகுதிப்பட்டியல் வெளியான பிறகே இத்தகவலை உறுதி செய்ய முடியும்.